ஹலோ அண்ணா என்ன போலீஸ் புடிச்சிருச்சுடா. அப்பா அவ கேஸா? இது அந்த கேஸ் இல்லடா, பட்டாசு கடைக்கு தீ வச்ச கேஸ். பட்டாசு கடைக்கு தீ வச்சியா? எதுக்குடா? நானா வச்சேன், அதுவா பத்திக்கிச்சு. அதுக்கு என்ன பிடிச்சி உள்ள வச்சுட்டானுங்க. இப்ப நீ ஸ்டேஷன்ல இருக்க? இல்ல எஸ்பி வந்து எங்க எல்லாரையும் ஜாமீன்ல எடுத்துட்டாரு. இப்ப நீ எஸ்பி வீட்லயா இருக்க? இல்ல பூத்துல இருந்து பேசுறேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுதான் போன் பண்ணேன். நான் அந்த பொண்ணை பார்த்தேன். எந்த பொண்ணு? நீ ரொம்ப நாளா பின்னால சுத்தியும் பிக்கப் ஆகலன்னு ஃபீல் பண்ணியே அந்த பொண்ணு பார்வதி. பார்வதியா? அவளை நீ எங்க பார்த்த? எஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலடா. அவ அங்கதான் தங்கி இருக்கிறா. பார்வதி, ஐ லவ் யூ. என்ன பேச்சு முடிச்சானா? இதுக்குள்ள கிளம்பிட்டானா? அம்மா அம்மா, நான் எஸ்பி வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னதால தானே நீ மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க. உன் சந்தோஷத்துக்காக நான் அங்க போய் தங்கிக்கிறேன். போதுமா? நிஜமாவா சொல்ற? ஆமாமா. என் செல்லம். ஒரே இருட்டு, கண்ணளவும் தெரிய மாட்டேங்குது. ஜாக்கிங் என்னை கூப்பிடாதுன்னு சொன்னா கேட்கறீங்களா? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் செய்யற வேலை. ஓகே சீனு, உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. நீ இருக்கியே ஒரு வடிகட்டுன முட்டாள். உன் கோலங்கி தென்னத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. அந்த எஸ்பி இருக்காரே ஒரு மாதிரியான ஆளு, என்ன வம்பல மாட்டி விட்டுறதா முட்டாள். உன் முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த முதுகு ஜெயிக்க வண்டியா? முட்டாள். ஷட் அப். நீ ஷட் அப். எஸ்பி ரொம்ப இழைக்குது, வாங்க வீட்டு போவோம். ஓகே அண்ணா வாட்? அங்க பாரு, எஸ்பி ஒரு பிஏவும் கார் தள்ளிட்டு இருக்காங்க. ஆமா, வண்டி ரிப்பேர் பண்ணிருக்கு. ஹெல்ப் பண்ணலாம். கரெக்ட். எஸ்பிக்கு நம்ம பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். ஹெல்ப் பண்ணலாம். வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ். வா எந்த பரதேச பல்ல வட்டி வச்சது? டேய், உங்களை யாரா கார் இப்ப தள்ள சொன்னது? இல்ல, நீங்க காரத்துல சிரமப்படுறீங்கன்னு நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எந்த மடையனாவது மேட்ல கார தள்ளிக்கிட்டு இருப்பானா? அறிவு கட்ட கழுதைகள. போதுமாடா, எதுக்கு யோசிச்சேன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன பண்றது? எக்ஸசைஸ் பண்ற இடம்னு ஒரு போர்டாவது வச்சிருக்கணும், இல்ல பல்ல இருக்குன்னு எழுதியாவது வச்சிருக்கணும். நான் இல்ல, எவனா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பான். என்ன ஐந்து தெரியாம கார பணத்தை தள்ளி விட்டு லாபாண்டா பண்ற நீ? ஏன்னா முடிஞ்ச அடுத்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன் நீ? இப்படித்தாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணாம. சரி விடுறா, முதல்ல சூட்கேஸ கொண்டு போய் ரோட்ல விட்டு எறிஞ்சிரேன். டேய் டேய் மயிலு, சும்மா இருங்கடா. முதல்ல உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போ. இத பாருங்க, இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். இதெல்லாம் மேல எடுத்துட்டு போங்க. வந்து ரூம கட்டியா? டேய் வைடாத வைடாத வைங்கடாத. டேய் மயிலு, இந்த கேடிகளை இங்க தங்க வைக்கிறதுக்கு நம்ம கையால இந்த வீட்டுக்கு பாம்பு வச்சிடலாம். முதல்ல நீங்க துரத்துங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. போங்க போங்க. இந்த மயிலி சொல்றது இப்ப வரைக்காது. பட்டாதான் தெரியாமா? தூக்கி விடணுமா? கையாரா கொடுக்குறீங்க? இந்த பொட்டி யாரா இங்க வச்சது? இங்க வைக்காம எங்க வைக்கிறது? என் தலையில வை. காட்டுறீங்க? டேய் என்கிட்ட வேணாம். வாடாங்க. இந்த பெட்டியை புறம் தூக்கி மேல போ. ஓகே. டேய் இதை எடுத்துட்டு போ. வராங்க. இது யாரா எடுத்துட்டு போறது? உங்க ஒப்பனை எடுத்து போவா. தூக்கி போ. இதே என்ன பையன் கையில கொடுத்த நீ? மறுபடியும் வரா. எல்லாத்தையும் நீ தூக்கி போடா.
இங்க ஒரு பூனைக்குட்டி இருந்ததே, நீங்க வளர்க்குறீங்களா? இல்ல, இந்த வீட்டு பூனையா இருக்காது. யாரு? ஒருவேளை என்ன தேடுறாரு? ஹலோ, என்னையா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? என்ன அழ ஆரம்பிச்சிட்டாளா? யார பாடுறது? மேல யார பார்த்து பாடுற இவ? ஒருவேளை என்ன பார்த்து பாடுறாலும் உன்னை பார்த்தா பாடி இருக்க மாட்டா, ஓடி இருப்பா. பாடு பாடு. நீ என்னதான் தொண்டை கிளியற மாதிரி பாடினாலும் எஸ்பி உன்னை சீண்ட மாட்டாரு. என் உசுர்ல வரைக்கும் அது நடக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை எங்கடா தள்ளிட்டு போங்கடா. இல்லன்னா நான் இல்லாத நேரத்துல எஸ்பி அவ தள்ளிட்டு போற போறாடா. இந்த பொண்ணுக்கு நான் பைத்தியமா? எஸ்பி கழிட்டு போறதுக்கு? ஆமா, காதல் பைத்தியம். எஸ்பி மேல அவளுக்கு ஒரு கண்ணு. அவரை எப்படியாச்சும் வளைச்சு காட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. சவால். சபாஷ். பொண்ணுன்னா இப்படிதான் பாருக்கணும். சரியான நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம்டா. எதுக்கு? நாங்க உங்க கூட இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு ஒரு டர். டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதாண்டா எங்களுக்கு டர்ரு. போங்கடா புள்ளி ராஜாக்கா, போங்க. வந்துட்டாங்க. பாடுறது யாருன்னு பாத்தீங்களா? எஸ்பி சார். பாத்தீங்களா குரங்கு மாதிரி எங்க உட்காந்துருக்கான்னு? இறங்குங்கடா, இறங்கு. சொல்றாருல யாருங்க? இறங்கி தொலைங்கடா. நில்லுங்கடா. இந்த பாரு. உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு தகுந்தா போல நீங்க நடந்துக்கணும். போய் படுங்கடா. நானும் எஸ்பி கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சேம் டிரஸ். இதுல ஏதோ சதி இருக்குடா. ஹலோ, நீங்க கௌரி தானே? ஐ எம் கண்ணன். ஹலோ, ஐ அம் சீனு ஃப்ரம் கோத்தகிரி. ஹலோ. இருக்கட்டும். நாங்க எஸ்பி சார் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். ஓ, அப்ப நேத்து ராத்திரி பாடினது இவன் தான். அதான் எனக்கு அப்பவே ஒரு டவுட், எஸ்பி எப்படி பாடினாருன்னு. அது உங்க வேலை தானா? பட் சிஸ்டர், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ்பி இருக்காரே, அவர் லைஃபே ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு கிடக்குது. நோ ரொமான்ஸ், நோ என்ஜாய்மென்ட், நோ. சுருக்கமா சொல்லணும்னா முனிவர் மாதிரி வாழ்றாங்க. புரியுது? எஸ்பி நம்மள மாதிரி ஒரு ஜாலி பர்சன் ஆக்கணும். அதுக்காக தான் எங்க அம்மா அப்பா என்ன கம்பல் பண்ணி அவர் வீட்ல என்ன தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நான் என்ன பண்றது? சும்மா நடிக்காதீங்க. நீங்க அவரை வளைச்சு போடுவேன்னு சேலஞ்ச் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஓ, அதுவா? டோன்ட் வரி, நான் இருக்கேங்க. எஸ்பி மனசுல மட்டும் இல்லைங்க, அவர் வீட்லயே கொண்டு போய் உங்களை குடி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ. அதுக்கு பதிலா இவனுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப்? இந்த வீட்ல இருக்கல பார்வதி, அவளை பையன் லவ் பண்றான். உண்மையாவா? உங்களை மாதிரியே உண்மையதான். அந்த பார்வதி மனசுக்குள்ள இவன் கொடியை ஏத்தணும். அது உங்களாலதான் முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏதோ எதிர்பார்த்து தான் ஹெல்ப் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அதானே உண்மை. என் விஷயத்துல நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன ஒரு பிரதரா எடுத்துக்கோங்க. ஆனா உங்க லவ் விஷயத்துல நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். ஓகே? ஓகே. ஓகே. அவன் அப்படிதாங்க ஒரு டைப். பார்வதி இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? பார்வதி. பாரு. டேய் பாரு. பார்வதி. பாரு. பின்னாடி பாரு. ஹேய், எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பாரு. பாரு பாரு பாரு. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் எஸ்பி சார் வீட்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து தங்கியிருக்கேன். ஏன் என்ன உனக்காக தான். ப்ளீஸ்
இது பாருங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஆம்பளைங்களோட பேசுறது, பழகுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எதுவுமே பிடிக்காது. ஐயோ இவனும் அப்படிதாங்க. ஆம்பளை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டான். ஒன்லி லேடிஸ். நான் தான் பேசிட்டு இருக்கல, நீ ஏன்டா தேவையில்லாம மூக்கு நுழைக்கிற? யாரு? நான் தேவையில்லாம மூக்கு நோக்கிறேன். உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா புளிக்கிட்டு இருந்தேன். நீ தான் தேவையில்லாம மூக்கு நீட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. போதும், உன்னோட ஹெல்ப் இனிமே எனக்கு எதுவும் வேண்டாம். அரு ஒரு ஐடியா. என்ன? நம்ம கார் எடுத்து போய் அவளை காலேஜ்ல டிராப் பண்ணலாமா? அது சரி, அவ வருவாளா? கண்டிப்பா வரமாட்டா. ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அப்பதான்டா அவளுக்கு என் மேல ஒரு சிம்பத்தி வரும். தட் இஸ் லவ். கம் ஃபாஸ்ட். அம்மா, யார கார்ல ஏத்திட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணலாம்னு சொன்ன? காலேஜ்ல நான் டிராப் பண்றதா? ஏன்டா நான் அப்படி சொன்னேன்? நீ அப்படி சொல்லியிருந்தா எனக்கு கேட்டிருக்கணுமே. எனக்கு தான் கேட்கவே இல்லையே. டேய், ஏற்கனவே எனக்கு காது. அவனே சொல்லட்டும். காலேஜ் பக்கமா ஆபீஸ் போலான்னு சொன்னேன் இல்லடா? கரெக்ட் கரெக்ட். எனக்கு அது மட்டும் தான் கேட்டுச்சு. டேய் முட்டக்கடா, நம்ம ஆபீஸ் காலேஜ் பக்கமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. நான் காலையில வாக்கிங் போலையா, அதான் கார்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு போலான்னு. கார்ல வாக்கிங் போவாங்க. எனக்கு ஏற்கனவே காசு. பேசாம சொல்றல, போய் கார்ல ஏறு. இத பாரு, இனிமே ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, உன் கார்ல எங்கேயும் வெளியே போக கூடாது. என் கார்ல என் கூட தான் வரணும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்க நடந்தே போய்க்கிறோம். அதுவும் இல்லாம பெட்ரோல் விக்கிற வேலையில நடந்து போறதா நல்லது. உங்களுக்கு மட்டும் தனியாக பெட்ரோல் ஊத்துறோம். எனக்கு ஏற்கனவே காது. ஏன்னா போய் சொல்லடா. போய் கார்ல இறங்குடா. மயிலு, பார்வதி ஒரு நிமிஷம் கூட பக்கத்து வீட்டுல இருக்க கூடாது. பழையபடி அவ அனாதை இல்லத்துல இருக்கட்டும். அவளையே இங்க இருந்து அனுப்புறீங்க? பக்கத்து வீட்டு பத்திரகாளி அனுப்புறதா இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து லூசுகளை அனுப்புறதா? நான் அனாதை இல்லத்துக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். ஹலோ, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு போன் போட்டு கொடுங்க. கட்டாயிருச்சா? சை. ஹலோ, ஐ அம் சீனு ஸ்பீக்கிங். ஹூ ஆர் யூ? ஹலோ, கௌரி பேசுறேன். மிஸ்டர் கண்ணன் இருக்காரா? டேய், இங்க போறீங்க. உனக்கு இல்லையா? கண்ணனுக்கு. பக்கத்து வீட்டு கௌரி பேசணுமா? அண்ணா அண்ணா, ஏன்டா கத்துற? கௌரி உங்ககிட்ட பேசணுமா? கௌரியா? ஏய், எங்க இப்ப குடுகுடுன்னு ஓடுற? அடுப்புல பால் பொங்குது. கிச்சன் இந்த பக்கம்ல இருக்கு, மேல போற? மேல கிச்சனுக்கு ஷார்ட் ரூட் இருக்கு. ஷார்ட் ரூட்டா? நாங்க பார்த்தது இல்லையா? நாங்களே இன்னைக்கு தானே பார்க்க போறோம். ஏய், அது கிடக்குது. இங்க வா பேசு. ஹலோ ஹலோ மிஸ்டர் கண்ணன், பார்வதி இங்க தங்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அவ திரும்ப ஆர்ஃபனேஜ்க்கே போறா. ஐயோ, என்னடா? பக்கத்து வீட்டு பொண்ணு கண்ணனு போன்ல ஏதோ கொலை கொலைன்னு கொலைறாங்க. அதை ஒட்டு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதையும் டீடைலா போன்ல பேசிக்க வேணாம். எஸ்பி, ரொம்ப முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா? எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்கிறான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வேண்டாம், நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம். நோ, நீங்க ஃபீல் பண்றீங்க. எனக்கு எந்த ஹலோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் கூட நமக்கு தானே. ஓகே, தேங்க் யூ. ஏய், இந்த மயில் இருக்கானே படவா ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே. ஏன் எஸ்பி, இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? குடுத்தனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்கள மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. என் ட்ரெஸ் ஓகேவா? உன் பர்சனாலிட்டிக்கு இது டூ மச். வா. வராம எங்கடா போறீங்க? தகுனமே சரியில்லை. என்ன இது குறுக்க வந்துருச்சா? தண்ணி குடிச்சு போலாம். டேய், நீங்க தண்ணிய குடிச்சாலும் சாக்கடையை குடிச்சாலும் அந்த வீட்டுக்கு எதுக்கு போறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அந்த வீட்டுல பார்வதின்னு ஒரு அனாதை பொண்ணு தங்கி இருக்கு. அவளுக்கு இவ்வளவு நாளா யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பான்சர் கொடுத்த கஞ்சி பேசினாரு. திடீர்னு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால அந்த ஸ்பான்சர் போனா போட்டுன்னு இனிமே கண்ணை அவளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க போறான். அவளை மீட் பண்ணி பேசதான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். போதுமா? எஸ்பி, ஹாய் கேர்ள்ஸ். பார்வதி கௌரி எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. Thank you. நின்றா பார்வதி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பான்சர் என்கிட்ட காட்டு. என்னது? எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணணும்ல. ஏடா, ஸ்பான்சர்னா பெருமாள் கோயில் உண்ட கட்டி நினைச்சியா? அதை விட பெருசா? ஏண்டா, நீ பிறந்தோன்னு அம்மா அப்பா முழுங்கிட்டல. ஓ, அதான் ஸ்பான்சரா? நீ போடுறதுக்கு Dress, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் யார் கொடுக்குறா? நீ. அதான் ஸ்பான்சர். ஹலோ, ஹாய், வாங்க உள்ள வாங்க.
இத பாருடா. இது ஏன் இங்க வந்துச்சு? ஹலோ, உன்னை யாரையா இங்க கூப்பிட்டது? யாரும் கூப்பிட்டு வரணுங்கிற சத்தம் கிடையாது. நீ எஸ்பிக்கு பிஏவா இல்ல சிஐடியா? எல்லாமே நான் தான். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ. ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, பாரு எங்க காணோம். பாருக்கு ஸ்பான்சர் பண்ண தயாரா இருக்கேன்னு பாரு கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். Wow. அவ நேரா பேசணும்னு சொன்னா. இதோ கூப்பிடுறேன். பார்வதி வா. ஹலோ பார்வதி, சாரி. ஹலோ ஹலோ, சாரி சாரி. ஹலோ பாரு, எங்க நானும் ஹலோ 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 ஹலோ. ஹலோ. பார்வதி, கண்ணன் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வேண்டாம், நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா உங்க பின்னாடி வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இவன் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டானா இன்னும் தொந்தரவாயிடுன்னு பயப்படுறீங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கல. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இனிமே உங்களுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குதோ அது வரைக்கும் படிங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க உதவியை வேணான்னு சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு என்ன படிக்க வச்சு ஆளாக்கின பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட இல்ல. நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சமமா தான் நான் அவரை நினைக்கிறேன். அவர் என்ன இங்க இருந்து போக சொன்னா நான் போகணும். வேற எங்க போய் இருக்க சொன்னாலும் அங்கதான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? அவளோட ஸ்பான்சர் யார் எவருன்னு தெரியாட்டினா கூட அவரை தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காளாம். உங்களை அவ்வளவு வசதியா நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க தங்கச்சி. அந்த ஸ்பான்சரை எப்படியாச்சும் பாத்திரம்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா எஸ்பி. அப்படியாப்பட்டவளை திரும்பவும் அனாதை இல்லத்துக்கு அனுப்புறது பாவம் இல்லையா? போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறாங்க பாத்தீங்களா? இவங்கனால நம்ம பார்வதியா ஒண்ணுமே செய்ய முடியாது எஸ்பி. இவங்களுக்கு பயந்துட்டு அவளையே அங்க அனுப்புறீங்க. உங்க பக்கத்திலே இருந்தா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல. எஸ்பி எஸ்பி, நம்ம பக்கத்துக்கு பிசாசு ஆபீஸ்க்குள்ள முந்துருச்சு. அவ எதுக்குடா இங்க வந்தா? தெரியலையே. அவளை உள்ள விடாத, வெளியே அனுப்பு. இந்த வாசி அப்படியே வந்த வழியே திரும்ப போ போ போ. நெல்லுங்கிறல்ல. தள்ளியா? பாருங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு நேரம் இல்ல, நீ வெளியே போ. இல்ல, நீங்க கேட்டுதான் ஆகணும். மயிலு, வெளிய போ. எது நான் போவா? ஒன்ன மாதிரி பொண்ணு எஸ்பி தனியா விட்டு எப்படி போறது? ஓஹோ, அப்ப உங்க எஸ்பி மேலயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சும்மா பேச போடா, போய் தொலை. நீ வா. வந்த விஷயத்தை சொல்லிட்டு உடனே இடத்த காலி பண்ணு. இந்தாங்க. என்னது? இத்தனை வருஷமா பார்வதி பேர்ல ஆர்ஃபனேஜுக்கு வந்த டிராஃப்ட் செக் பத்தின டீடைல்ஸ். இது உங்க கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து தான் போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் கம்பெனில இருந்து இந்த மாதிரி நிறைய அனாதை குழந்தைகளுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இது யாரு பேருக்கு அனுப்புறாங்க, எந்த ஊருக்கு அனுப்புறாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் பொய் சொல்றீங்க? பார்வதிக்காக தான் நீங்க பணம் அனுப்புறீங்க. எந்த பார்வதி? எனக்கு பார்வதின்னு யாரையும் தெரியாதே. உங்களுக்கு தெரியும். 13 வருஷமா பார்வதிக்காக நீங்க தான் பணம் அனுப்புறீங்க. அவளை பக்கத்து வீட்டுல தங்க வச்சது, படிக்க வைக்கிறது, ஹெல்ப் பண்றது எல்லாமே நீங்க தான். நீங்க தான் அவளுக்கு ஸ்பான்சர். வெளியே போ. I say get out. இப்படி கத்தி பேசினா உண்மை பொய்யாயிடாது. நீங்க தான் அவளுடைய ஸ்பான்சருங்கிறது உண்மை. அத நான் அவகிட்ட இது வரைக்கும் சொல்லல. ஆனா இப்ப சொல்ல போறேன்.
போயிட்டு வந்துருப்பா. அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? ஆ அம்மா உள்ள போய் அவர்ட்ட என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஓ அதான் உடனே கெட் அவுட்னு கத்துனாரா? ஆமா, ஆனா இப்ப பாருங்க, என் பின்னாடி லொங்கு லொங்குன்னு ஓடி வர போறார். எது எஸ்பி ஓம்புனால வருவாரா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போயா. போயாவா? எங்கடா அவ? இவ ஒருத்தன். ஆஹா கவுத்திட்டாளே கவுத்திட்டாளே. மயிலு, எஸ்பி எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போறாரு? அது ஒண்ணு இல்ல, எஸ்பி சாப்பிடுற இட்லி திருடிட்டு போயிட்டாளா, கை கிளம்ப அப்படிங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவ திருடினது இட்லியே இல்ல, எஸ்பியோட இதயம். டேய், டென்ஷன் ஆகாத. அவ பின்னாடியே போனாலும் அவன் இதயத்தை திருப்பி தர மாட்டா. டேய். எதுக்கு டென்ஷன் ஆவற? அதுக்கு பதிலா அவளோட இதயத்தை திருடிட்டா போச்சு. ஏய், இன்னும் ஒரே வாரத்துல எஸ்பி எல்லாத்தையும் சொல்லுவாரு. டேய். டேய். எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சான்? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? பார்வதிக்கு எத்தனை வருஷம் பணம் அனுப்பிட்டு இருக்கிறது நான் தான். அவளை பக்கத்து வீட்டுல தங்க வச்சு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறது நான் தான். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்னு உனக்கு தெரியணுமா? அவ என் தங்கச்சி. எங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருந்ததும் எனக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சி இருக்காங்கிறதும் எங்க அம்மா சாகும்போது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படியாவது என் கூட தங்க வைக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். அதுக்கு அவங்க அம்மா சம்மதிக்கவே இல்லை. என் புள்ள உங்ககிட்ட கையேந்திர நிலைமை வந்தா அந்த நிமிஷமே விஷத்தை குடிச்சு செத்துருவா அப்படி சொல்லி கொடுத்துதான் அந்த அம்மா அவளை வளர்த்தது. வரமாட்டா. எந்த காலத்திலையும் என்ன அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு அவ என்கிட்ட வரமாட்டா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் அவளோட அண்ணங்கிற உண்மைய நீ அவள்கிட்ட சொல்லக்கூடாது. பிளீஸ், என் தங்கச்சிய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. சாரி சார், உங்களுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அவகிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். ஓகே, நான் உன்னை நம்புறேன். வா. வந்துட்டாளே. நெல்லுங்கிற நீ பாட்டு போயிட்டே இருக்க. செவடா நீ வேணா கோயில் மரம் மாதிரி தெருவுக்கு சுத்தலாம். ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்ல. கேட்கறதுக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஓ, இருக்காங்களா? ஆமா. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. யார் இருக்காங்க? அப்பா அம்மா இருக்காங்களா, இல்ல அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? யாரோ ஒருத்தர். நீ உட்காரு. உட்கார நிக்கிற ஜாயிஸ் தான். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் ஒன்னும் சொல்லல, பார்வதி தான் சொன்னேன். உட்காரு. ஏன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ற? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான் யார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு வரல. இவளுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். சாரி சார். பர்த்டே கொண்டாடுறதுக்கோ இல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ எனக்கு யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா கௌரி தான் இங்கே வரலாம், உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு சொன்னா. அதான் என்ன மன்னிச்சிடுங்க சார். ஓ, இதுக்கெல்லாம் இதுக்கு மன்னிப்பு? பர்த்டே கொண்டாடுறது பாவமா? யூ டோன்ட் வரி, உங்க பர்த்டே பிரமாதப்படுத்திடலாம். எங்களுக்கு ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே கிடையாதுங்க. பிச்சைக்காரனுக்கு பர்த்டே கொண்டாடி இருக்குன்னா பாருங்களேன். நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க உங்க பர்த்டே ஆட்டம் பாட்டத்தோட தூள். ஏய், இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? பர்த்டே தூள் பண்றீங்களா? ஆபீஸ் போய் தொலைங்கடா. முண்டங்களா, ஆபீஸ் இந்த பக்கம்டா. போடா. விலகு. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்கள அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். ஏய், உனக்கு சேர்த்தா போடா. இந்த பொண்ணு ஏய். ஓகே. ஏய் கௌரி, ஒரு நிமிஷம். நீ உட்காரு, நான் அது வந்துடுறேன். சரி. அவளுக்கு பர்த்டேனா நீங்க சந்தோஷமா கொண்டாட வேண்டியதானே? தேவையில்லாம அவளை இங்க கூட்டிட்டு வந்து எதுக்காக தொந்தரவு பண்ற? எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் அவகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். ஆனா ஒரு அண்ணனும் தங்கச்சியும் பக்கத்து பக்கத்துல இருந்தும் நீங்க யாரோ அவ யாரோன்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க இப்படியே இருக்கிறதா எனக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு சொன்னப்போ அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? நீங்க அவளோட அண்ணனும் ஸ்பான்சர்னும் அவளுக்கு தெரியாது. இருந்தும் அவ எதுக்காக சந்தோஷப்படணும்? அதான் ரத்த பாசம்ங்கிறது. உங்களுக்கு வேணா ஒரு தங்கச்சியோட பாசம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா அவளை பொறுத்தவரை இப்ப நீங்க செய்யற எல்லாத்தையும் விட ஒரு அண்ணன் கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு பாசம் தான் ரொம்ப பெருசு.
உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சியோட பேசணும் பழகணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல? அண்ணங்கிற முறையில வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பான்சர்ங்கிற முறையிலயாவது அவகிட்ட பேசலாம் இல்லையா? நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் அவளுடைய ஸ்பான்சருங்கிறத மட்டும் நான் அவகிட்ட சொல்ல போறேன். ப்ளீஸ், அப்படியாவது ஒரு தங்கச்சியோட அன்பும் பாசமும் இந்த அண்ணனுக்கு கிடைக்கட்டும். பார்வதி, நான் இப்ப உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் தரப்போறேன். அது என்னன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ இத்தனை வருஷமா பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்பான்சர் யாருன்னு தெரியணுமா? இது பாரு, இவர்தான். இவ்வளவு நாளா உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கிறது இவர்தான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இப்ப எதுக்காக அழுங்க? கண்ணை தொடச்சுக்க. நான் அழல, சந்தோஷத்துல தான் சார். சார் இல்ல, இனிமே நீ இவரை அண்ணனு தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறதுல உங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அப்படியே கூப்பிடட்டும், அப்படியே கூப்பிடட்டும். அட, இன்னும் நீ அழுகிய நிறுத்தலையா? இவ இப்படிதான், கஷ்டத்திலயும் அழுவா சந்தோஷத்திலயும் அழுவா. இப்பவே இந்த சந்தோஷத்தை போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லணும். நான் வரேன் சார். ஏய், நான் வரேன். பை. ஹலோ. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா இல்ல மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கண்ணா 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 கண்ணா, அந்த பார்வதியை ஸ்பான்சர் பண்றத நம்ம எஸ்பி தான். ஆமாண்டா, அவளுக்கு எல்லா செலவும் பண்ணி அவர் தான் படிக்க வைக்கிறாரு. நிஜமா சொல்ற? என்ன பொய்யா சொல்றேன்? அவர் பெரிய கிரிமினல் குற்றமா பட்டாரு. டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு அனாதை பிள்ளை ஹெல்ப் பண்றது குத்தமாடா? குத்தம் இல்லனே வெச்சுக்க. இந்த கௌரிய கடைக்கடை கூட்டிட்டு ஏறி இறங்குறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா சொல்ற? என்ன அந்த லவ் சீனை பாக்கணும்னா என் பின்னாடியே வா. நீ வா. இவனுக்கு எதுக்கு இங்க வந்தானுங்க? பார்வதியோட ஸ்பான்சர் நீங்க தான் கண்ணங்கிட்டயும் சீனு கிட்டயும் சொன்னேன். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொன்னா மயிலும் நம்ப மாட்டேங்கிறாரு. அது உண்மைதானே? அதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான். அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்து என்கிட்ட நேரடியா கேட்கும்போது முதல்ல நானும் ஷாக் ஆயிட்டேன். இவ விடுற மாதிரி தெரியல. வேற வழியே இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியட்டுமே. திருப்தி தானே? என்ன மயிலு தலை கிருகிருன்னு சுத்துதா? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தணும். எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க மடியில உட்கார வச்சுதான் காது குத்தணும். கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே,